மிஸ்டர் ஆணையர் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மக்கள் ஆணையம் இதழின் ஆசிரியர் திரு முத்தையா இணைந்துள்ளார். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்த கேள்விகள் நிறைய இருக்கு, வாங்க அவரிடமே கேட்போம். வணக்கம் சார். மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். சார், என்னோட முதல் கேள்வி, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிமுக ஒரு பெரிய பிளவு ஏற்படும் சொல்லி பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் பேசி வராங்க. ஸோ அதை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? 4ஆம் தேதி தேர்தல் முடிவு தெரிஞ்ச பிறகு அதிமுக பிளவு ஏற்படும்னு நானும் பல செய்தியெல்லாம் பார்த்துருக்கிறேன், பத்திரிகை செய்தியெல்லாம் பார்த்துருக்கேன், சமூக வலைதளத்தில் அது மாதிரி பார்த்துருக்கிறேன். தெரியல யாராவது பிரச்சனை கிளப்பிடுறாங்களா, இல்லை ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காரமா திமுகவோ அல்லது பாஜகவோ இது மாதிரி திட்டமிட்டு செய்யறாங்களா தெரியல. ஒரு அரசியல் கட்சி பல்வேறு சோதனைகளை கடந்து நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் அனைத்தும் இது பண்ணி ஆதரவு இருந்தும் எப்படி ஒரு கட்சியை உடைக்க முடியும், ஒரு கட்சி பிளவு ஏற்படும் எனக்கு ஒன்றும் புரியல. நான் கேள்விப்பட்ட வர அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோவையை சார்ந்த தொழிலதிபர் மூலம் செங்கோட்டையனிடம் பேசினதாக ஒரு தகவல். அந்த தொழிலதிபர் மூலம் செங்கோட்டையிட்ட பேசியிருக்கிறாங்க. செங்கோட்டையன் அதுக்கு அவர் ஒத்து வரல. அவர் ஒரு மூத்த நிர்வாகி, எம்ஜிஆர் உள்ள காலத்துல இருந்து இருக்காரு. கட்சி எப்படி வழி நடத்துறதுன்னு அவருக்கு எல்லாமே அத்துப்படி. அம்மாவுக்கு ஒரு கூட்டத்துக்கு போனா கூட அவர் தான் வழிகாட்டியாக இருந்தவர். அவர் தலைமையில கட்சி இப்படி போமா அப்படி போவோம்னு சொல்லி நிறைய ஊடகங்கள்லாம் செய்தி பரவிட்டு இருக்கு. அதெல்லாம் முற்றிலும் பொய். எடப்பாடி பற்றி அண்ணாமலைக்கு எப்படி தெரியுங்கிறது தெரியல. எடப்பாடி ஒரு கம்பீரமான, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர். ரெண்டாவது, எப்ப எந்த ஒரு நிகழ்ச்சியும் தன்னிச்சா அவரு முடிவெடுத்து சொல்ல மாட்டாரு. சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர் அனைவரும் கூட்டி இவரு என்ன நினைக்கிறாரோ அதையும் அவங்க கிட்ட சொல்லி சரின்னு பட்டா ஒரு தீர்மானம் பாஸ் பண்ணி தான் வெளியே அறிக்கை வரும். அதான் கரெக்டா, அதான் ஜனநாயகத்துல இந்த அரசியல் கட்சி, ஜனநாயக அரசியல் எப்படி இந்த அரசியல் கட்சி நடக்குது அவனும் பப்ளிக்கும் தெரியும். அவர் அண்ணாமலை இப்ப சமீபத்துல தேர்தல் முடிவு பிறகு பிளவு ஏற்பட யார் கைக்கு போவேன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. அது இன்னொன்னு, தினகரன் கைக்கு போய் சேரும். தினகரன் அவரு கட்சி ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. அவரு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலர் ஆயிட்டாரு. எப்படி தினகரன் கைக்கு அதிமுக போவோம்? அதிமுக கட்சி அதில் இருக்கிற பொதுக்குழு உறுப்பினரோ, செயற்குழு உறுப்பினரோ, இல்ல மாவட்ட செயலர்களோ, மாநில நிர்வாகிகளோ, ஒன்றிய செயலர்களோ, இது மாதிரி முக்கிய பொறுப்பாளர்கள் யாராவது அது பிளவு ஏற்படும் வகையில் யாரும் நடந்துக்கிட்டாங்களா? இல்ல. அதுபோல ஏதாவது வேணும்னே திட்டமிட்டு சமூக வலைதள ஒரு செய்தி பரப்பணும், வேற ஒரு அவங்க மேல இருக்கிற ஒரு அலிகேஷனை சமூக வலைதள பரவத்தை நிறுத்துறதுக்கு இப்படி ஒரு பொருளைய கூடதாக தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ரெண்டாவது, அவர் செங்கோட்டை கிட்ட ஆலோசிச்சு பேசி பார்த்தாரு, வேலையாகல. அதன் பிறகு அவர் CV சண்முகத்தையும் அதே மாதிரி ஒரு ஆலோசிச்சு பேசி பார்த்தாரு, ஜெயக்குமார்ட்டையும் அதே மாதிரி வச்சு பார்த்தாரு. எல்லா சைட்டும் லாக் ஆனதுனால வேற வழி இல்லாத அவர் ஒரு எந்த வேலையும் செஞ்சு அதை செய்ய முடியலன்னா அவர் மாதிரியா பித்து பிடிச்ச மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, அது மாதிரி அவர் பித்து பிடிச்சிட்டு ஏதாவது பேட்டி கொடுத்துக்கிட்டு உழப்பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு சில சூழ்ச்சியெல்லாம் பண்ணாங்க, ஒரு பொதுச் செயலராக வரக்கூடாதுன்னு. இதெல்லாம் பாஜகவுக்கும் பங்கு உண்டு. பாஜக ஒரு பொதுச் செயலராக வரக்கூடாது என்னென்ன சூழ்ச்சியெல்லாம் பண்ணி தடை பண்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க, வேலையாகல. நீதிமன்றம் போனாங்க, கீழே மேல சுப்ரீம் கோர்ட் வர போனாங்க, ஒன்னும் வேலையாகல. ஏன்னா பொதுக்குழு செயற்குழு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, பொறுப்பாளர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மாநில நிர்வாகி ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஒரு கட்சியை அனாவசியமா இவங்க இன்னொருத்தருக்கு கொண்டு போக முடியும்? இப்ப திமுக நிர்வாகி அதிமுக நிர்வாகி ஆவாரு, அதிமுக தலைவர் ஆவாருன்னு சொல்ல முடியுமா? அது போல தினகரன் ஒரு கட்சி வச்சிருக்காரு, எப்படி அதிமுக தலைமை இருப்பாரு? இதெல்லாம் ஒரு பேசிக்கு ஒரு அரசியல் அறிவு இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. ஏதோ அவர் பாட்டு ஒரு அதிமுக ஏதாவது வம்பு இழுக்கணும், ஏதாவது பிரச்சனை கிளப்பணும், அங்க இருக்கிற நிர்வாகிகள்ல நம்ம ஆளை வச்சு பேசியிருக்கிறோம், அப்பயே அவங்கள வெளியில வர மாட்டேங்கிறாங்க. இப்படியே மீடியாவில் ஏதோ ஒரு சமூக வலைதள ஒரு செய்தியை பரப்பி விட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எடுப்பட ஆகாது. அதெல்லாம் பயங்கரமா எம்ஜிஆர் உள்ள காலத்துல இருந்து அம்மா கிட்ட படம் படிச்சவரு, தெரியும் எப்படி அரசியல் கட்சி நடத்தணும், எப்படி கூட்டணி அமைக்கணும், எதிர்காலத்தில் எப்படி கொண்டுட்டு போகணும்னு சொல்லி. அண்ணாமலையை விட 100 மடங்கு அறிவாளி எடப்பாடியாரு. இவர் எதனாலும் பேசிட்டு இருக்கலாம், ஒண்ணுமே நடக்க போறதில்ல, ஒரு அசம்பாவே நடக்க போறதில்ல. தேர்தல் முடிந்த பிறகு அண்ணாமலை எப்படி டெபாசிட் வாங்குவாரா என்னன்னு தெரியல. டெபாசிட் வாங்குவார்னு நினைக்கிறேன், 3000 போவார்னு நினைக்கிறேன். மற்ற இப்ப வேலூர் தொகுதியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளும் கல நிலவரத்தை பார்த்திருக்கிறோம். அதுபோல தருமபுரி கூட வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதையும் கல நிலவரத்தை பார்த்திருக்கிறோம். ஆனா அண்ணாமலைய வெற்றி வாய்ப்புன்னு எந்த ஒரு மீடியாவிலும் எந்த கருத்து கணிப்பு சொல்லல. அதனால அவர் தேர்தல் முடிவு நாட்கள் நெருங்க ஒரு பயத்தோட உழப்பிடிச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அதிமுகவுக்கு இனிமேலும் பிளவு கிடையாது. 1008 பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டு இப்ப தெளிவான ஒருங்கிணைந்து அதிமுகவுடைய தலைமையில பொதுச் செயலராக பதவியேற்று தெளிவா போயிட்டு இருக்கு. சமூக வலைதளம் எதனாலும் பரப்பிட்டு இருக்கலாம் ஒழிய எதுவும் நடக்க போறதில்ல. அதாவது எடப்பாடியாருக்கு 2 கண்ணு இல்ல, 4 கண்ணு. அவரு அது ஒரு கண்ணு அண்ணாமலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாமலை மத்திய அரசு சம்பந்தப்பட்ட சில டெண்டர்ல யாருகிட்ட எவ்வளவு வாங்குறாரு அது ஒரு பட்டியல் தயார் பண்ணிட்டு வராங்க. தேர்தல் நிதி என்ற பேர்ல
பெரிய பெரிய நிறுவனத்துக்கிட்ட எவ்வளவு வாங்கினாரு, அது ஒரு பட்டியல் தயார் பண்ணிட்டு வராரு. அது இல்லாத சில மத்திய அரசு சார்ந்த சில பதவிகளுக்கு போஸ்டிங்களுக்கு எவ்வளவு வாங்கியிருக்காரு என்னன்னு அது ஒரு பட்டியல் தயார் பண்ணிட்டு வராங்க. ஆதாரபூர்வமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நேரத்திலையும் அவருடைய தில்லுமுள்ளு வேலைகள் எல்லாம் அம்பலப்படுத்துவாங்க. அது இல்லாத அவருடைய ஐடி விங்கு வச்சுக்கிட்டு சில பேத்தினுடைய அந்தரங்க ஆடியோ வீடியோ எல்லாம் வச்சிருந்தாங்க பாஜக ஐடி விங்குக்காரங்க சொல்லிக்கிறாங்க. இந்த ஐடி விங்கு பொறுப்பாளர் ஏடிஎம் கிட்ட சில பேர் சேர்ந்துட்டாங்க. அவங்க தகவலின்படி சில பர்சனல் மேட்டர்லாம் ஒரு எடப்பாடி கிட்ட சிக்கிச்சு. அண்ணாமலைக்கு அந்த நேரத்திலேயே ஆபத்து உண்டு, அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால அண்ணாமலை ஒரு மேட்ரு எடப்பாடியார் ரிலீஸ் பண்ணா அவர் எங்க போவாரு தெரியாது. கர்நாடகாவில் தான் போய் தங்குவார்னு நினைக்கிறேன். அண்ணாமலை இது மாதிரி ஒரு ரகசியமாக சில தொழிலதிபர் மூலியமா அதிமுக நிர்வாகிகளிடம் பேசி இந்த தகவலை அமைச்சர் ரகுபதிக்கு தெரிஞ்சு அமைச்சர் ரகுபதியும் பேட்டி கொடுத்தாரு. தேர்தல் ரிசல்ட் பிறகு அதிமுக பிளவு ஏற்படும் சொன்னாரு. இதனாலதான் இது அண்ணாமலை எப்படிலாம் பண்றாரு போறாருன்னா அவங்களும் ஆளுங்கட்சியும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வாட்ச் பண்ணி அதனை கிடைக்கிற தகவல் படி உலகத்தோர் ரிப்போர்ட் படி தான் அவர் அமைச்சர் பேட்டி கொடுத்தாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒரு நிர்வாகிகளும் ஒரு ஒன்றிச்சாளர் முதல் கொண்டு பாஜக போக தயாரா இல்ல, அண்ணாமலை பேச்சு கேட்க தயாரா இல்ல. முதல்ல ஓபிஎஸ் வச்சு கையை நகர்த்தினாரு அதிமுகவை இழக்கலான்னு, அது வேலையாகல. இப்ப டிடி தினகரன் சொல்றாரு இது ரெண்டு பேருமே சரிப்பட்டு வரலன்னு சொல்லிதான் நேரடியாக களத்துல இறங்கி அதிமுக மாவட்ட செயலரிடம் ரகசியமா பேசுறது இது மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதுவும் வேலையாகல. இப்ப அதுதான் பைத்தியம் முடிச்சு போய் சம்பந்தம் இல்லாத மீடியால பேசிட்டு வராரு. இதை பாஜக தலைமைக்கும் தெரியும். இப்ப ரிசல்ட் வந்த பிறகு என்ன ஆகுது பாருங்க. அண்ணாமலை பதவி பறிக்கப்படுகிறதா, அவர் மீண்டும் கர்நாடகாவில் போய் செட்டில் ஆக போறாரா, இல்ல ஏதாவது தேசிய லெவலில் இணைத்துணை பதவி கொடுத்து அங்க இழுத்துக்கிறாங்களா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சரிப்பட்டு வர மாட்டாரு அப்படின்னு பாஜக தலைமைக்கும் தெரிஞ்சிருச்சு. பாஜக முக்கிய நிர்வாகிகள் இவர் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு போறாரு வராருன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா RSS நிர்வாகிகளிடமும் கொடுத்தாக தகவல் வருது நமக்கு. அதனால ரிசல்ட் வந்த பிறகு பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கிறார் அண்ணாமலை. சரி சார், இப்ப தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். இந்த சமீபத்துல ஒரு பத்திரிகைக்கும் மற்றும் எண் மண் எண் மக்கள்ங்கிற அந்த பேரணி கூட்டத்திலையும் சொல்லிருக்காரு. என்ன சொல்லிருக்காருன்னா செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லிருக்காரு. கருத்து தேவையில்லாத ஒரு சர்ச்சை கருத்து சொல்லி ஏதோ ஒரு சம்பவத்தை திசை திருப்பவே இது மாதிரி சொல்லிட்டு வராரு. அது அந்த அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்தாலும் கூட இது சமூக வலைதளத்துல பெருசா பேசப்படுது. 1923 அப்ப RSS இயக்கம் துவங்கப்பட்டது. அந்த டைம் தான் நீதி கட்சி, முஸ்லிம் லீக், சில முக்கிய அரசியல் கட்சியெல்லாம் அப்பதான் துவக்கப்பட்டது. அப்பவே அவங்களுடைய கொள்கை RSS கொள்கை என்னன்னா 100 ஆண்டுக்குள்ள இந்தியாவில் காங்கிரஸ் இருக்கக்கூடாது. அது ஒண்ணு. ரெண்டாவது இப்ப இருக்கிற ஒரு பழமை அந்த ஜாதிக்காரங்க அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா 100 ஆண்டுக்கு முன்னாடி, அது மாறக்கூடாது. அது மாதிரி சில முக்கிய கொள்கையில ஒரு கடவுள்லாம் இப்படிதான் வணங்கணும், இப்படிதான் போகணும், வரணும், இவரு சொட்டா தீட்டு, இவரு உள்ள வரலாம், இவரு வெளியே இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கொள்கையெல்லாம் RSSல கொண்டு வந்திருந்தாங்க. அந்த கொள்கைக்கு எதிரானவங்க தான் ஜெயலலிதா அம்மா. அதனால ஜெயலலிதா அம்மா இந்துத்துவவாதி அல்ல இந்துத்துவ தலைவரே இப்படின்னு சொல்றத அது ஏற்புடையதல்ல. 2004 நினைக்கிறேன். இப்ப காஞ்சி சங்கராச்சாரிய கைது பண்ணாங்க. அப்போதைக்கு இருந்த வாஜ்பாய் பிரதமரா இருந்தாரு. முக்கிய ஒரு லீடர் அத்வானி, வெங்கட்ராம, அப்ப அப்துல் கலாம் குடியரசுத் தலைவராக இருந்தாரு. இவங்க எல்லாமே செல்வி ஜெயலலிதா அவர்களை தொடர்பு கொண்டு கைது செய்ய வேண்டாம் என்று வற்புறுத்தினாங்க. எதுக்கும் அந்த அம்மா அசையல, துணிச்சலா கைது பண்ணாங்க. அப்ப கைது பண்ண போது கூட ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு SC கம்யூனிட்டி சார்ந்த சத்தியவேலு என்பவர், அவரை விட்டு தான் கைது பண்ணாங்க. எப்படி இவங்களை இந்துத்துவ தலைவர்னு சொல்ல முடியும்? 50% இடஒதுக்கீட 69% மாத்தினாங்க. இவங்களை எப்படி இந்துத்துவ தலைவரை சொல்ல முடியும்? அது மாதிரி பல்வேறு எடுத்துக்காட்டு சொல்லலாம். இஸ்லாமிய மக்கள்லாம் இருக்காங்க. இஸ்லாமிய மக்கள் நோன்பு கஞ்சிக்கெல்லாம் இலவசமா அரிசி கொடுத்தாங்க, நிதி உதவி கொடுத்தாங்க, நிகழ்ச்சியில கலந்துக்குவாங்க. கிறிஸ்டின்லயும் அப்படிதான் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு கும்பிட்டு இருக்காங்க. அதிமுக கட்சி சார்பா சிறுபான்மை பிரிவு சார்பா விளையாட்டு நடத்திருக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணும்போது எப்படி அவங்க இந்துத்துவ தலைவரை சொல்ல முடியும்? 1998 தேர்தலில் மக்களே என்னை மன்னித்து விடுங்க, என்னுடைய ஆயுள் இருக்கும் வரை பாஜகவிடம் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று மக்களிடம் பல்வேறு அரசியல் கூட்டத்தில் பகிரமாக சொன்னாங்க. 2014 மோடியா லேடியா அப்படின்னு பகிரமா சவால் விட்டாங்க. இது போலாம் இருக்கும்போது எப்படி அவங்க இந்துத்துவ தலைவர் ஆக முடியும்? அண்ணாமலை பிறந்த நாள் அன்று தான் தேர்தல் ரிசல்ட். அன்னைக்கு அண்ணாமலை 3ஆம் இடத்துக்கு போறாரா இல்ல டெபாசிட் இழக்கிறாங்கிறது தெரியாது. ஒரு மறக்க முடியாத ஒரு பிறந்த நாளா அமைய போகுது. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் ஒரு சமூக வலைதளத்துல சில மூத்த தலைவர்களை பற்றி அவதூறா பேசுறாரு. அவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்ன பேசுனே புரிய மாட்டேங்குது. எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. ரைட்டு, அவர் உண்மையா பேசினா பரவாயில்ல, சரியான தகவல் சொன்னா பரவாயில்ல. உண்மைக்கு புறம்பாகவும் தவறான தகவல்
தகவலும் வேணும்னே திட்டமிட்டு பரப்புறதுல ஒரு மிகப்பெரிய தலைவரா இருக்கிறாரு. அதான் பொய் சொல்றதுல ஒரு யாருக்கிட்ட பட்டம் கொடுக்கலாம்னா ஒரு அரசியல் கட்சி தலைவர்ல இவருக்கு தான் தரலாம். அதான் அவர் இந்த பிறந்த நாள்ல தான் பெரிய அடி வாங்கிட்டு கர்நாடகா போக போறேன்னு நினைக்கிறேன். அதே போல ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது பல முறை RSS பேரணி நடத்துவதற்கு அனுமதி கேட்டாங்க, தரல. நீதிமன்றமே அனுமதி கொடுத்துச்சு. அப்பயும் சட்ட ஒழுங்கு இங்க பாதிக்கப்படும் என்று அனுமதியை மறுத்து விட்டார். கடைசி வரை தரவே இல்லை. இவங்க எப்படி ஒரு இந்துத்துவ தலைவரா இருக்க முடியும், இந்துத்துவ ஒரு லீடரா இருக்க முடியும்? அதனால அவர் அண்ணாமலை அவர்கள் உண்மைக்கு புறம்பான தகவலை சமூக வலைதளங்கள்ல ஊடகங்கள்லாம் தொடர்ந்து பேசுவது அவருக்கு நல்லதல்ல, அவரை சார்ந்த அரசியல் கட்சிக்கு நல்லதல்ல. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களோட அரங்கத்துக்கு வந்து பதிலளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். சரி மக்களே, இது மாதிரி இன்னொரு தலைப்பில் இன்னொரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை மக்களானயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.